Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. 2007ல சாம்னு காலேஜ் படிக்கிற ஒரு டீனேஜ் பையன் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அவங்கிட்ட போதிய பணம் இல்லாதனால வேண்டா வெறுப்பா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பழைய காரை வாங்கிட்டு வரான். ஆனா அந்த காரு தான் இவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ரோபோ உருவத்துக்கு தன்னை மாத்திக்கிட்டு அந்த ஆபத்துல இருந்து இவனை காப்பாத்துது. சோ இதுதான் தியேட்டர்ல முதல்ல நமக்கு தெளிவா காண்பிக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இவன் பேரு தான் பம்பிள்பி. இந்த பம்பிள்பி தான் டிரான்ஸ்ஃபார்மர் பிரான்ச்சைசிலேயே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர். தியேட்டர்ல இந்த மொமெண்ட் செம்ம கூஸ்பம்பா இருந்தது. இதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சைசில வந்த எல்லா படங்களுமே எனக்கு ஃபேவரட்டா மாறிடுச்சு. ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ங்கிறது காரு, பைக்கு, ட்ரக்கு, வார்ஜெட்டு, ஹெலிகாப்டர்னு ஏதோ ஒரு வாகன உருவத்துக்கோ இல்ல மனித உருவத்துக்கோ தன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட வேற்று கிரகத்தை சேர்ந்த ஏலியன்ஸ். ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரான்ச்சைசியும் முதல்ல காமிக் புக்கா தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2D அனிமேட்டட் டிவி சீரிஸா வந்தது. அதுக்கப்புறம் தான் லைவ் ஆக்ஷன் மூவிஸா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அடிப்படையில இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாருமே சைபர்ட்ரான் கிரகத்தை சேர்ந்தவங்க. இவங்கள 2 குரூப் இருக்கு. ஒன்னு ஆட்டோபாட்ஸ், இன்னொன்னு டிசெப்டிகான்ஸ். இவர் தான் ஆப்டிமஸ் பிரைம், ஆட்டோபாட்ஸோட தலைவர். இவன் மெகட்ரான், டிசெப்டிகான்ஸோட தலைவன். சைபர்ட்ரான் கிரகம் இப்ப அழிஞ்சு போயிட்டதுனால மெகட்ரான் பூமிக்கு வந்து இங்க இருக்கிற மனிதர்களை அழிச்சிட்டு பூமியை புது சைபர்ட்ரானா மாத்தணும்னு முயற்சி பண்றான். ஆனா ஆட்டோபாட்ஸோட தலைவரான ஆப்டிமஸ் பிரைம் தான் அவனை தடுத்து பூமியையும் இங்க இருக்கிற மனிதர்களையும் காப்பாத்துறாரு. காலங்காலமா இந்த 2 குரூப்புக்கும் இடையில நடக்கிற மிகப்பெரிய போர் தான் இந்த எல்லா படத்தோட ஒன்லைனர் ஸ்டோரியே. சிம்பிளா சொல்லணும்னா இந்த எல்லா படத்திலையும் ஹீரோ ஆப்டிமஸ் பிரைம், வில்லன் மெகட்ரான். இப்படி காலங்காலமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு காலத்துல இவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்தவங்க தான் இதை ஃபர்ஸ்ட் பார்ட்லயே சொல்லியிருப்பாங்க. சோ அப்படி நண்பர்களா இருந்தவங்க எதனால எதிரிகளா மாறினாங்க, சைபர்ட்ரான் கிரகம் எப்படி உருவாச்சு, அந்த கிரகத்துக்கே ஆபத்தா இருந்தது யாரு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி ஆட்டோபாட்ஸ், டிசெப்டிகான்ஸ்னு 2 குரூப்பா பிரிஞ்சாங்க, சாதாரணமா இருந்தவங்க எப்படி இந்த 2 குரூப்புக்கும் தலைவர்களா மாறினாங்க, இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமா 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரான்ச்சைசில இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுக்கும் முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதனாலதான் இந்த படத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1ன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கதை முழுக்க முழுக்க சைபர்ட்ரான் கிரகத்துல நடக்கிறதுனால இந்த படத்தை ஒரு அனிமேஷன் படமா எடுத்திருக்காங்க. அது நமக்கு எக்ஸ்ட்ரா ட்ரீட் தான். சோ கண்டிப்பா இந்த படத்தை உங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படங்களை பார்த்தவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரியும். ஒருவேளை நீங்க பார்க்கலனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அந்த படங்களையும் நம்ம சேனல்ல போடுறேன். மற்றபடி வழக்கம் போல இந்த படத்துலயும் ஸ்டோரி லைனு, அனிமேஷன், ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு எல்லா விஷயத்திலையும் பட்டை கிளப்பி வச்சிருப்பாங்க. பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. படத்தோட ஆரம்பத்துல சைபர்ட்ரான் கிரகத்தை காட்டுறாங்க. இவங்க நாம வாழற மாதிரி கிரகத்துக்கு மேல வாழல, கிரகத்துக்கு உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பில்டிங்ஸை பார்த்தாலே அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இவங்களால கிரகத்தோட மேற்பரப்புக்கு போக முடியும், ஆனா போக கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க. சைபர்ட்ரான் கிரகத்தோட ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ற ஆர்கைவ்க்குள்ள ஒருத்தர் திருட்டுத்தனமா நுழைஞ்சிருக்கான். இவன் தான் ஒராயன் பேக்ஸ். இவன் மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்னு ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கான். அதை பத்தின க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக இப்படிதான் அடிக்கடி இந்த இடத்துக்கு திருட்டுத்தனமா வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணிட்டு இருப்பான். அங்க இருந்த ஒரு சர்வேலன்ஸ் ரோபோ சத்தம் கேட்டு ஆக்டிவேட் ஆயிடுது. காலங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிரியேட்டரான பிரைமஸ் இந்த மொத்த யூனிவர்ஸையும் காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ணி தன்னைத்தானே ஒரு கிரகமா மாத்திக்கிட்டாரு. அதுதான் சைபர்ட்ரான். சைபர்ட்ரானோட மைய பகுதியில இருந்து முதல்ல 13 டிரான்ஸ்ஃபார்மர்ஸை உருவாக்குனாரு. இவங்க தான் பிரைம்ஸ். அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்னு ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவாக்குனாரு. அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் மூலமா தான் இந்த மொத்த கிரகத்துக்கும் தேவையான சக்தி கிடைச்சது. அதை எனர்ஜான்னு சொன்னாங்க. அதுல இருந்து தான் மொத்த உயிர்களும் உருவாச்சு. ஆனா அந்த மேட்ரிக்ஸ் தொலைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொத்த கிரகத்துக்கும் தேவையான எனர்ஜான் கிடைக்காம போயிடுச்சு. அந்த 13 பிரைம்ஸ் யார் யாருங்கிற விஷயத்த படத்துல தெளிவா காமிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க தான் அந்த 13 பிரைம்ஸ். அதுக்குள்ள இந்த குட்டி ரோபோ ஒராயனை பார்த்து சிக்னல் கொடுத்ததுனால செக்யூரிட்டி 2 பேரும் இவனை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆளு தப்பிக்கிறதுக்காக பயந்து ஓடிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஒராயன் இதுக்கு முன்னாடி வந்தப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டானோ அதே விஷயத்த தான் இப்பவும் பார்த்திருக்கான். மற்றபடி அந்த மேட்ரிக்ஸ் எப்படி தொலைஞ்சுது, அதை எங்க கண்டுபிடிக்கணும்னு எந்த ஒரு க்ளூவும் இப்ப வரைக்கும் கிடைக்கல. இப்ப இந்த செக்யூரிட்டி 2 பேரும் ஃபிளைட் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒராயனால மாற முடியாது. ஏன்னா அவனுடைய மார்பிள இங்க ஒரு வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் காகுன்னு ஒண்ணு இருந்திருக்கணும். ஆனா இவங்கிட்ட அது இல்ல. அந்த காகு இருந்தா மட்டும்தான் ஒருத்தரால எந்த உருவத்துக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இப்ப இந்த சைபர்ட்ரான்ல பாதி பேர்கிட்ட அது இருக்கு, பாதி பேர்கிட்ட அது இல்ல. போகும்போது ஒரு இடத்துல எனர்ஜான் கிடைச்சதோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். இப்படி பல இடத்துல முட்டி மோதி தப்பிக்க பார்த்தாலும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்க கிட்ட மாட்டேங்கிறான்.
அப்ப வேற ஒருத்தன் இவங்க மேல இடிக்க இவங்க அவன் மேல கோவப்பட இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்மளால எஸ்கேப் ஆயிடுறான். நீங்க துரத்திட்டு வந்தவன் இந்த பக்கமா தான் போனான்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இவன் அந்த ட்ரெயின்ல ஏறி போயிட்டு இருக்கான். இவன் தான் D16, சுருக்கமா டி. பார்த்தா அவன் தள்ளிட்டு வந்த வண்டியில தான் நம்ம ஒராயன் பேக்ஸ் மறைஞ்சிருந்திருக்கான். சோ உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால தான் D16 அந்த செக்யூரிட்டி கிட்ட பொய் சொல்லி நம்ம ஒராயன் பேக்ஸை காப்பாத்திருக்கான். இதை பாரு, இந்த தடவையும் உன்னை நான் தான் காப்பாத்திருக்கேன். அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை தான் நம்ம இனத்தோட லீடர் சென்டினல் பிரைம் கிரகத்தோட மேற்பரப்புல தேடிட்டு இருக்காருல்ல, அப்புறம் ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு நீ கேட்கறான். விஷயம் என்னன்னா, சைபர்ட்ரானுக்கு இப்ப தேவையான எனர்ஜான் இல்லாததுனால இவனை மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாம இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் சுரங்க வேலைக்கு பயன்படுத்தி தான் தேவையான எனர்ஜானை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மைனர்ஸா வேலை பார்க்க வைக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிஞ்சவங்க மட்டும்தான் சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் கிடைச்சிட்டா கிரகத்துக்கு தேவையான எனர்ஜானும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க சுரங்க வேலை பார்க்க தேவையில்லை, சுதந்திரமா இருக்கலாம். அதனாலதான் ஒராயன் ராஜாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த மேட்ரிக்ஸை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். இருந்தாலும் இவன் இப்படி எல்லாம் பண்றதுல D16க்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. சரி அதெல்லாம் விடுறா, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி மெகட்ரானஸ் பிரைம்னு ஒருத்தரோட ஸ்டிக்கரை இவன் மேல ஒட்டி விடுறான். அதாவது ஆரம்பத்துல ஒரு 13 பிரைம்ஸை பத்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல இவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரைம். D16க்கும் இவரை தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவரோட ஸ்டிக்கரை கொண்டு வந்திருக்கான். உனக்காக நான் எப்பவுமே கூட நிப்பன்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. சோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு. இவங்க போய்கிட்டு இருக்க ட்ரெயின் அண்டர் கிரவுண்டுக்கு வருது. இங்கே தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சுரங்க வேலை நடந்துட்டு இருக்கு. இங்க கிடைக்கிற கனிமங்கள்ல இருந்து எனர்ஜான தனியா பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற யாராலையுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. முதுகுல ஒரு ஜெட் பேக் அட்டாச் பண்ணி தான் பறந்துகிட்டு இருக்காங்க. இவ தான் எலிட்டா 1. இந்த இடத்துல நடக்கிற மைனிங் ப்ராசஸோட கேப்டன். சூப்பர்வைசரா ப்ரமோஷன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவா. ஆனா வேலைன்னு வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா. வழக்கம் போல இன்னைக்கும் ஒரு டனலுக்குள்ள போய் அங்க இருக்கிற எனர்ஜான வெட்டி எடுத்துட்டு வரதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த டனல் சரிஞ்சு விழாம இருக்க அங்கங்க சப்போர்ட்டுக்காக ஒரு டிவைஸையும் யூஸ் பண்றாங்க. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு இடத்துல ஓவரா ட்ரில் பண்ணதுனால அந்த மொத்த சுரங்கமும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இதனால எலிட்டா அங்கிருந்து எல்லாரையும் உடனே வெளியில வர சொல்றா. இந்த சைபர்ட்ரான் கிரகத்துல நிலப்பரப்பே திடீர்னு வளர ஆரம்பிக்குது. இதனாலதான் இந்த இடத்துல இப்படி ஒரு விபத்து நடக்குது. எல்லாருமே வெளியில வந்திருந்தாலும் ஜாஸ்னு ஒருத்த மட்டும் இடிபாடுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிறான். எலிட்டா எல்லாரையும் வெளியில வர சொல்லி இருந்தாலும் அவ பேச்ச மீறி ஒராயனும் டியும் ஒன்னா சேர்ந்து அவங்க கிட்ட இருந்த ஜெட் பேக்கை யூஸ் பண்ணி அங்க இருந்த பாறைகளை வெடிக்க வச்சு அவனை சேஃபா கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்படி இவங்க 3 பேரும் சேஃபா வெளியில வந்திருந்தாலும் நடந்த கலவரத்துல அந்த டனல் மொத்தமா க்ளோஸ் ஆயிடுது. இதனால அங்க வந்த பெரிய ஆபீசர் ஒருத்தன் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த எலிட்டாவை மொத்தமா டிமோட் பண்ணி குப்பாள்ற செக்ஷன்ல போய் வேலை செய்ய சொல்லிடுறான். இதெல்லாம் என்னோட தப்பு தான் ஒராயன் சொல்லி பாக்குறான். ஆனா எந்த யூஸும் இல்ல. உன்னால என்னோட வாழ்க்கைய போயிடுச்சுன்னு எலிட்டா அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. இருந்தாலும் நீ இவ்வளவு திமிரா பேசக்கூடாதுன்னு ஒராயன் அந்த பெரிய ஆபீசரை வம்புக்கு இழுக்க இந்த தடவையும் டி தான் உள்ள புந்து அவனை காப்பாத்துறான். நைட்டு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெரிய ஆபீசர்ஸ் எல்லாரும் நம்மள எதுக்கும் உதவாதவங்க மாதிரியும் அடிமைங்க மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மாத்தி ஆகணும்னு ஒராயன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இவர் தான் சைபர்ட்ரான் கிரகத்தோட லீடர் சென்டினல் பிரைம். இவரை பார்த்ததுமே இவர் ஒரு நல்ல லீடர்னு டி சந்தோஷப்படுறான். இந்த சென்டினல் பிரைம் மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை தேடி அடிக்கடி கிரகத்தோட மேற்பரப்புக்கு போயிட்டு வருவாரு. ஆனா இந்த தடவையும் அது கிடைக்காம தான் திரும்ப வந்திருக்காரு. இருந்தாலும் யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாம அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி வருஷம் திறமையானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த அயக்கான் 5000 ரேஸ் நடக்க போகுது. இதனால நாளைக்கு உங்க எல்லாருக்குமே லீவ் விட்டுருக்கோம், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் வழக்கம் போல நம்ம ஒராயனால சும்மா இருக்க முடியல. தூங்கிக்கிட்டு இருந்த D16 எழுப்பி வழக்கமா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் கலந்துக்கிற அந்த அயக்கான் 5000 ரேஸ்ல நம்ம 2 பேரும் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி முன்னாடி வந்தாலே போதும் நம்மள ஆச்சரியமா பார்ப்பாங்க, மைனர்ஸ மதிப்பாங்க, நம்ம வரலாற்றையே மாத்தலான்னு எவ்வளவோ பேசி பாக்குறான். ஆனா டி இவங்களால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதுங்கிறதுனால இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். மறுநாள் காலையில அந்த அயக்கான் 5000 ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. வழக்கமா ஆடியன்ஸ் போக வேண்டிய வழியில போகாம ஒராயன் டியை வேற ஒரு வழியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போற வழியில ஒரு டிராப் இருக்கு, அதுல மாட்டினா ரொம்ப தூரத்துக்கு தூக்கி அடிச்சிடும். பார்த்தா ஒராயன் இவனை ரேஸ் ஆரம்பிக்க போற ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க இருந்து பார்த்தா அத்தனை ஆடியன்ஸும் தெரியுறாங்க. ரேஸ்ல கலந்துக்க போற எல்லாருமே தயாரா இருக்காங்க. இதை எனக்காக செஞ்சியா? இல்ல, நமக்காக. இதோ உங்களுக்காக நம் அயக்கான் நகரத்தின் லீடர், சைபர்ட்ரானின் பாதுகாவலர், தி சென்டினல் பிரைம். நம்மளோட எதிரி குவென்டசான்ஸே இவரை கண்டா பயந்து நடுங்குவாங்க. தோழர்களே, குவென்டசான்ஸ் நம்மள தாக்க ஆரம்பிச்சு 50 சைக்கிள்ஸ் முடிஞ்சிருச்சு. நாம மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை இழந்துட்டோம். நமக்கு பாதுகாப்பா இருந்த மத்த பிரைம்ஸையும் அவங்க கொண்டுட்டாங்க. நமக்காக உயிர் தியாகம் செய்த அந்த மாபெரும் வீரர்களின் நினைவா நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். ரேஸ் ஆரம்பமாகட்டும்.
பார்த்தா நம்மளால ஒராயன் டி மேல ஒரு ஜெட் பேக்கை செட் பண்ணி இவங்க 2 பேரும் கூட அந்த ரேஸ்ல கலந்துக்கிற மாதிரி பண்ணிடுறான். டேய் நீ என்னடா பண்ற? ஜாலியா இருக்கும் வா. மைனர்ஸ் 2 பேரும் ரேஸ்ல இருக்கிறத பார்த்ததும் எல்லா மைனர்ஸும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் மட்டும் உயிரோட தப்பிச்சா உனக்கு கொன்றுவேன். சரி சரி கொல்லுங்க. இப்ப கூட நான் தாண்டா உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன். இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் மத்தவங்க வெஹிக்கிள்ஸா இருக்கிறதுனால முன்னாடி போயிடுறாங்க. இவங்க கடைசியா தான் இருக்காங்க. இதனால தெரிஞ்ச அந்த ஃபயர் ட்ராப்ல மாட்டி ரொம்ப தூரம் பறந்து போறாங்க. இப்படி ஒரு வழியா எல்லா தடைகளையும் தாண்டி 2 பேரும் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. ஆனா டீக்கு அடிபட்டு என்ன விட்டுட்டு நீ மட்டும் போன்னு டி சொன்னாலும் ஒராயன் நம்ம இதை சேர்ந்துதான் செஞ்சாங்கன்னு சொல்லி அவனையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா கிட்ட வர்றதுக்குள்ள வேற ஒருத்தன் இவங்களை இடிச்சு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட் வந்துடுறான். சரி 2வது வந்தமேன்னு சொல்ல அதுக்குள்ள ஏகப்பட்ட பேர் கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ரேஸ் முடிஞ்சு மெடிக்கல் ரூம்ல இருக்கும்போது கொஞ்ச நேரமா இருந்தாலும் நீ சுதந்திரமா இருந்தல்ல, அந்த ஃபீலிங் எப்படி இருந்ததுன்னு ஒராயன் கேக்குறான். நல்லா தான் இருந்தது, ஆனா மொத்தத்தையும் சென்டினல் பிரைம் பார்த்துட்டாரு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. இவ தான் அராக்னிட், சென்டினல் பிரைமோட பர்சனல் பாடிகார்ட். அங்க சென்டினல் பிரைம் வராரு. அவர் இவங்க 2 பேரையும் திட்டுவார்னு பார்த்தா இன்னைக்கு நீங்க செஞ்சது ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களை பார்த்து எல்லா மைனர்ஸ்க்கும் புது நம்பிக்கை வந்திருக்கு. எல்லாருமே ரொம்பவும் வேகமா வேலை செய்றாங்க. உங்க 2 பேரையும் பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டும் வச்சிருக்கேன். என்னோட ஆளுங்க வந்து உங்களை அங்க கூட்டிட்டு போவாங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இவங்க சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஏற்கனவே மைண்ட்ஸ்ல வம்பிழுத்த அந்த பெரிய ஆபீசர் வந்து இவங்க 2 பேரையும் ரொம்ப ஆழமான சப் லெவல்ல கொண்டு போய் குப்பாடுறதுக்காக போட்டுட்டு போயிடுறான். நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? வாவ், நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க யாரு? நீங்க நான் இல்லையே. நான் தான். நீங்க தான். நீங்க 2 பேரு, நான் ஒருத்தன். நீங்க கண்டிப்பா வேற யாரோ தான். ஏன்னா நீங்க பார்க்க என்ன மாதிரியே இல்லையே. இப்படி கண்ணா பின்னான்னு ஏதேதோ உளறிட்டு இருக்க இவன் பேரு தான் B127. கலரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி இவன் தான் பம்பிள் பியா வர போறவன். சைபர்ட்ரானோட அண்டர் கிரவுண்ட்ல இது வரைக்கும் 40 ஃப்ளோர் தான் இருக்குன்னு இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க இருக்கிறது 50வது ஃப்ளோர்ல. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு யாரும் வந்ததில்லை. இவனும் எப்ப வந்தான், எவ்வளவு நாளா இங்க இருக்கான்னு இவனுக்கே மறந்து போச்சு. ரொம்ப நாளா தனியா இருந்ததுனாலையும் திடீர்னு 2 பேரை பார்த்ததுனாலையும் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு தான் இப்படி கண்ணா பின்னான்னு உழையிட்டு இருக்கான். வெளி உலகத்தை பத்தி அவ்வளவா தெரியவே இல்லை. சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறான். இங்க இருந்து எப்படி வெளியில போகணும்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. புதுசா வந்த மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்க குப்பைங்க வந்து விழும், அதை எரிக்கணும், அதுதான் நம்ம வேலைன்னு சொல்றான். எப்பவுமே தனியா இருக்கிறதுனால அந்த குப்பையில கிடைச்ச பார்ட்ஸை எடுத்து வச்சு 3 பொம்மைங்களை செஞ்சு வச்சுட்டு இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். வராயன் இவங்களுக்கு உயிர் இருக்கான்னு செக் பண்ண தலை தனியா விழுந்துருது. அதுல இருந்து ஒரு சிப்பு கீழே விழுந்து அதுல இருந்து மெசேஜும் பிளே ஆகுது. ஆரம்பத்துல ஒரு 13 பிரைம் சொன்னோம் இல்லையா, அதுல ஆல்பா ட்ரையன் பிரைம்ங்கிறவர் தான் எங்களை தாக்குறாங்க, மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை காப்பாத்தி ஆகணும், உடனே உதவி தேவைன்னு சொல்லி ஹைகார்டுன்னு ஒரு குரூப்புக்கு அவசரமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு லொகேஷனையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த இடம் சைபர்ட்ரானோட மேற்பரப்புல தான் இருக்கு. சோ குவிண்டசான்ஸை எதிர்த்து சண்டை போடும்போது எல்லா பிரைம்ஸும் அங்கதான் இறந்து போயிருக்கணும். அங்க போனா மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை கண்டுபிடிச்சிடலான்னு ஒராயன் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ எப்பா போதுண்டா, ஏற்கனவே உன் பேச்சை கேட்டு ரேஸ்ல கலந்துக்கிட்டு தான் இப்ப இங்க வந்து மாட்டிட்டு இருக்கோம். இதுல கிரகத்தோட மேற்பரப்புக்கு வேற போகணுமா? அதெல்லாம் ரொம்ப ஆபத்து, நான் எங்கேயும் வரமாட்டேன்னு டி சொல்றான். அந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி அதை உன் கையால சென்டினல் பிரைம் கிட்ட கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருன்னு ஒராயன் சொல்ல, சரி வந்து தொலைக்கிறேன்னு டி ஒத்துக்கிறா. இங்க இருந்து சர்ஃபேஸுக்கு போக வழி காட்டணுங்கிறதுக்காக பியையும் கூடயே கூப்பிட்டுக்கிறாங்க. குப்பைகளை எடுத்துக்கிட்டு போற இந்த ட்ரெயின் மட்டும்தான் கிரகத்தோட சர்ஃபேஸுக்கு போக ஒரே வழி. சோ இவங்க 3 பேரும் யாருக்கும் தெரியாம ட்ரெயினுக்குள்ள வந்துடுறாங்க. ட்ரெயினுக்குள்ள கடைசி பாக்ஸை வைக்க வந்த எலிட்டா ஏதோ சத்தம் கேக்குதேன்னு செக் பண்ண இவங்க 3 பேரையுமே பாத்துறா. அந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுது. சோ இவளும் ட்ரெயினுக்குள்ளே மாட்டேங்கிறா. ஏற்கனவே ஒராயன் மேல கடுப்புல இருக்கிற எலிட்டா இப்ப இவங்களை புடிச்சு கொடுத்தா தனக்கு மறுபடியும் ப்ரமோஷன் கிடைக்கும்னு யோசிச்சு எப்படியாவது இவங்களை மாட்டி விடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவளை தடுக்க ட்ரை பண்றேன்னு இவங்க 4 பேருமே ட்ரெயினுக்கு மேல வந்துடுறாங்க. ட்ரெயின் போயிட்டு இருக்க வழியில ஏகப்பட்ட பாறைகள் வருது. இவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க இப்ப இவங்க சைபர்ட்ரானோட மேற்பரப்புக்கு வந்துட்டாங்க, அதாவது சர்ஃபேஸுக்கு வந்துட்டாங்க. அந்த இடம் பார்க்க ரொம்பவும் அழகா இருக்கு. நிலப்பரப்பு அங்கங்க வளர்ந்துகிட்டு இருக்கு. முதல் முறையா ஸ்பேஸ பாக்குறாங்க. சொல்ல போனா சூரியனையே இப்பதான் முதல் தடவை பாக்குறாங்க.
அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் எங்க இருக்குங்கிற லொகேஷன் எனக்கு கிடைச்சிருக்கு. சென்டினல் பிரைமும் இதைத்தான் தேடிட்டு இருக்காரு. நாம அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா நம்மளோட வாழ்க்கையை மாறும்னு ஒராயன் பேசி பாக்குறான். எலிட்டா இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் கூட வர்றதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்ப வளர்ந்துகிட்டு இருக்க நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. இவங்க இருக்க பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து பீ தெரிச்சு வர்றா. 4 பேரும் மறுபடியும் ட்ரெயினுக்குள்ள போக பாக்குறாங்க. ஆனா டோர் க்ளோஸ் ஆயிடுது. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இதனாலதான் சர்ஃபேஸுக்கு வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த சர்ஃபேஸ் கண்ணா பின்னான்னு வளர்ந்துகிட்டே போக இந்த ட்ரெயினும் ஏடா கூடமா ஏகப்பட்ட இடத்துல இடிக்க இவங்க 4 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. எலிட்டா எழுந்துரு. நல்ல வேலை இவங்க 4 பேருக்கும் எதுவும் ஆகல, நல்லா தான் இருக்காங்க. அந்த ட்ரெயினும் ஒரு ஓரமா போய்கிட்டு தான் இருக்கு. கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஒருத்தர் கூட இல்ல. ரொம்ப தூரத்துல சில மான்கள் மட்டும் இருக்கு. இனிமே எந்த பக்கம் போகணும்னு நான் சொல்றேன். ஒன்னால எனக்கு அடுத்தடுத்து பிரச்சனை தான். ஹேய், என் பேர் B127. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எப்படி தெரியுமா கூடுவாங்க? பேடசட்ரான். இப்படி இவங்க போற வழி நெடுக்க எலிட்டாவுக்கு பிடிக்கலனா கூட பி தொணன்னு எதையாவது பேசிக்கிட்டே தான் இருக்கான். ஒராயன் அங்க இயற்கையா வளர்ந்துருக்க சில புற்களை பார்த்து இது மெட்டல் இல்லையேன்னு ஆச்சரியப்படுறான். அப்ப வித்தியாசமா ஏதோ ஒரு சத்தம் கேட்க அங்க இருந்த மான்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர்ற மாதிரி ஃபீல் பண்ணி தெரிச்சு ஓடிட்டு இருக்குங்க. இதை பார்த்து இவங்களும் சேஃபா ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் வருது. இதுதான் குவென்டசான்ஸோட ஸ்பேஸ்ஷிப். காலங்காலமா சைபர்ட்ரானுக்கு எதிரியா இருக்காங்க. இவங்களை எதிர்த்து சண்டை போடும்போது தான் அந்த 13 பிரைம்ஸும் இறந்து போயிட்டாங்க. அவங்க சென்சார்ல ஒரு உயிர் தென்பட்டா அடுத்த செகண்டே அதை கொண்டுறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்போட ரேடார்ல மாட்டாம இவங்களும் மறைஞ்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த சர்ஃபேஸ்ல யாருமே இல்ல. இருந்தாலும் இந்த குவென்டசான்ஸ் யாரை தேடிட்டு இருக்காங்கன்னு புரியலையேன்னு பேசிக்கிட்டே இவங்க தேடி வந்த லொகேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த இடம் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் இவங்க தைரியமா உள்ள போறாங்க. பி மட்டும் தான் லைட்டா பயந்துகிட்டு இருக்கா. பார்த்தா இந்த குகைக்குள்ளதான் ஆரம்பத்துல சொன்ன அந்த 13 பிரைம்ஸும் இறந்து போய் சடலங்களா இருக்காங்க. டீக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மெகட்ரானஸ் பிரைமும் இறந்து போயிருக்காரு. அவரை பார்த்ததும் இவன் ஃபீல் பண்றான். ஒராயன் ஜீட்டா பிரைம்னு ஒருத்தரை பாக்குறான். அவரோட மார்பிள தான் மேட்ரிக்ஸ் இருந்திருக்கணும். ஆனா இப்ப அந்த இடம் காலியா இருக்கு. அங்க ஒரு இடத்துல லைட்டா ஸ்பார்க் வரவே அதை சுத்தி இருக்கிற பாறைகளை ரிமூவ் பண்ணிட்டு பாக்குறாங்க. அங்கதான் ஆல்பா ட்ரையன் பிரைம் இருக்காரு. அதாவது இந்த மெசேஜ் அமிச்சார் இல்லையா, அவர்தான். அவர் முழுசா இறந்து போகல, இன்னும் ஸ்பார்க் இருக்குங்கிறதுனால பி கொண்டு வந்த எனர்ஜான அவருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. சோ அவர் திரும்பவும் பவர் ஆன் ஆகுறாரு. இவர் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன அந்த கடைசி மெசேஜ் தான் இப்போவும் சொல்றாரு. தன்னை சுத்தி அத்தனை பிரைம்ஸும் இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. உங்க மெசேஜ் கிடைச்சுதான் நாங்க இங்க வந்தோம். அந்த மேட்ரிக்ஸ் எங்கன்னு ஒராயன் கேக்குறான். உங்ககிட்டலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இல்லையே, நீங்கெல்லாம் யாருன்னு இவர் கேட்கிறாரு. நாங்கெல்லாம் எனர்ஜான தோண்டி எடுக்கிற மைனர் சென்டினல் பிரைம்க்கு ஹெல்ப் பண்ண வந்தோம்னு சொல்ல, சென்டினல்லாம் ஒரு பிரைமே இல்லைன்னு இவர் கோவப்படுறாரு. சென்டினல் உங்க லீடர்னு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உண்மை என்னன்னு நான் சொல்றேன். 1000 சைக்கிள்ஸுக்கு மேல குவென்டசான்ஸை எதிர்த்து சண்டை போட்டு நாங்க சைபர்ட்ரான பாதுகாப்பா வச்சிருந்தோம். அப்பதான் ஒரு நாள் பிரைம்ஸுக்கு ஹெல்ப்பரா இருந்த சென்டினல் குவென்டசான்ஸோட முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த குகையில ரகசியமா மீட் பண்ண போறதா சொன்னான். அவங்களை கொன்னுட்டா இந்த போரை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணி நாங்க எல்லாரும் இதே இடத்துக்கு வந்து தயாரா இருந்தோம். ஆனா அது ஒரு டிராப்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. குவென்டசான்ஸ் அவங்க மொத்த படையோட வந்தாங்க. சுத்தி வளைச்சு எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க வெறும் 13 பேரா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டோம். எல்லாரையும் சமாளிச்சு ஜெயிக்கிற நிலைமையில. ஆனா ரோகத்தை ஜெயிக்க முடியல. சென்டினல் மறைஞ்சிருந்து எங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா சைபர்ட்ரானோட மொத்த சக்தியும் தனக்கே வேணும்னு நினைச்சான். ஆனா மேட்ரிக்ஸை பத்தி அவனுக்கு முழுசா தெரியல. அந்த மேட்ரிக்ஸை எல்லாராலையும் அடைய முடியாது. அதை அடைய தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரைமஸ் அவரே அதை கொடுப்பாரு. கண்டிப்பா சென்டினலுக்கு அந்த தகுதி இல்ல. அதனால மேட்ரிக்ஸ் மறைஞ்சு போயிடுச்சு. என்ன, மேட்ரிக்ஸ் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சா? அது சரி, சென்டினல் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும்? ஏன்னா இந்த குவென்டசான்ஸ் கூட அவன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தான். பார்த்தா வெளியில ஏகப்பட்ட குவென்டசான்ஸ் இருக்காங்க. குவென்டசான்ஸோட மதர் ஸ்பேஸ்ஷிப் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்ல அங்க வருது. பார்த்தா சென்டினலும் அவன் டீமோட இதே இடத்துக்கு வந்துட்டான். சோ இவங்க தான் குவென்டசான்ஸ். இவன் தான் குவென்டசான்ஸோட தலைவன். சென்டினல் சைபர்ட்ரான் கிரகத்துக்கே தலைவனா இருந்துகிட்டு குவென்டசான்ஸ் முன்னாடி மண்டிடுறது இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சென்டினல் கூட வந்த 2 ட்ரெயின் முழுக்க இருக்கிற எல்லா குப்பைகளையும் குவென்டசான்ஸ் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க.
பார்த்தா இவங்க குப்பன்னு நினைச்ச இந்த எல்லா பெட்டிலையும் முழுக்க முழுக்க எனர்ஜான்ஸ் தான் இருக்கு. இவங்க மறைஞ்சிருக்கிறத அராக்னிட் சென்ஸ் பண்றா, ஆனா அவ கண்ணுல மாட்டாம எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவ்வளவு எனர்ஜான வாங்கிக்கிட்டாலும் குவிண்டசான்ஸோட தலைவன் இது பத்தலன்னு சென்டினலை மிரட்ட தான் செய்யறான். விஷயம் என்னன்னா, இந்த சென்டினல் அவன் ஒரு பிரைமா இருந்து சைபர்ட்ரான ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக இங்க கிடைக்கிற எனர்ஜான குவிண்டசானுக்கு லஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதனாலதான் குவிண்டசான்ஸும் சைபர்ட்ரான இப்போதைக்கு தாக்காம இருக்காங்க. இவ்வளவு நாளா ஒரு சிறந்த தலைவன்னு நம்பிக்கிட்டு இருந்த சென்டினல் இப்படி எல்லாரையும் ஏமாத்தினதை டியால பொறுத்துக்கவே முடியல. என் வாழ்க்கையே பொய்யாயிடுச்சு, இது எதுவுமே உண்மை இல்லையான்னு கடுப்பாகிறான். ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒண்ணு எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. அந்த சென்டினலை நாம தடுத்தே ஆகணும்னு ஒராயன் சொல்லும் போது கூட, தடுக்கிறது மட்டும் இல்ல, நான் அவனை கொல்லணும், எல்லா மைனர்ஸ் முன்னாடியும் அவனை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் துடிக்க கொல்லணும்னு ரொம்பவும் கோவமா பேசுறான். டியோட குணத்திலேயே லைட்டா ஒரு மாற்றம் தெரியுது. அது சரி, ஆஃப்டர் ஆல் நம்மளாம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இல்லாத சாதாரண மைனிங் பாட்ஸ், நம்மளால அவனை எதுவும் செய்ய முடியாது. சைபர்ட்ரான்ல பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா காகு இருக்கும். ஆனா நீங்க ஆன்லைனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சென்டினல் அதை எடுத்திருக்கான். அப்பதான் நீங்க மைனர்ஸாவே இருப்பீங்க, அவனுக்கு தேவையான எனர்ஜானும் கிடைக்கும். அதனாலதான் அப்படி பண்ணியிருக்கான். ஒரு உண்மையான டிரான்ஸ்ஃபார்மரை தீர்மானிக்கிறது அவங்க செஸ்ட்ல இருக்கிற காகு மட்டும் இல்ல, தன் உலகத்தை மேம்படுத்த முடியும்னு அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை என் நண்பர்களான அத்தனை பிரைம் கிட்டையும் இருந்தது. அதே நம்பிக்கையை நான் உங்ககிட்டயும் பிரைமா பிரைம், ஆனெக்ஸ் பிரைம், மைக்ரோனஸ் பிரைம், அல்கிமிஸ் பிரைம், இவங்களோட காக்ஸ் எடுத்துக்கோங்க. காக்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கலாம், ஆனா அதோட உண்மையான சக்தி அவங்க மனசுல தான். அடிப்படையில பிரைம்ஸ் எல்லாருமே ஒண்ணுதான், நீங்க எல்லாருமே ஒண்ணுதான், நாம எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ இவங்க 4 பேருக்குமே இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக கிடைச்சிருச்சு, அப்கிரேட் ஆகி புதுசா வந்திருக்காங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் சக்தி தான், அதை எப்படி பயன்படுத்துறீங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அப்ப சென்டினலோட ஆளுங்க வர்ற சத்தம் கேக்குது. இதனால சென்டினல் குவிண்டசான் கிட்ட பேசினதை ப்ரூஃபா ரெடி பண்ணி ஒரு சிப்ல போட்டு இதை சைபர்ட்ரான்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போட்டு காட்டுங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு டனல் வழியா இவங்களை தப்பிச்சு போக சொல்றாரு. இல்ல உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு ஒராயன் சொல்றான். இந்த போராட்டம் என்னோடது, இதை நான் பாத்துக்கிறேன், நீ போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சென்டினல் ஆளுங்க இவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனா இவரு கொஞ்சம் கூட பயப்படாம ஒரு மிருகமா மாறி அத்தனை பேரையும் ரொம்ப சர்வசாதாரணமா சமாளிச்சு கெத்தா நிக்கிறாரு. ஆனா அராக்னிட் மறைஞ்சிருந்து அவரை பிடிச்சிடுறா. நம்ம கிட்ட தான் இப்ப காகு இருக்கே, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகலான்னு பேசும்போதே டனலை விட்டு வெளியில வந்துடுறாங்க. சென்டினல் ஆளுங்களும் இவங்களை பாத்துறாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த காகை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. எதேச்சியா ட்ரை பண்ண ஒராயனுக்கு தலை மறைஞ்சு போயிடுது. டிக்கு ஒரு கால் மட்டும் தான் மாறி இருக்கு. எலிட்டாவாலையும் முழுசா மாற முடியல. நம்ம பியும் அறகுறையா தான் மாறி இருக்கா. முழுசா ஒருத்தர் கூட மாறல, இருந்தாலும் சமாளிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க 4 பேருமே முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. எதிரிகளை சமாளிச்சதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா டி மட்டும் அவனுக்கு கிடைச்ச கன்னை வச்சு ஒருத்தரை ஷூட் பண்ணிட்டு அதை நினைச்சு சந்தோஷப்படுறான். ஒராயன் வச்சிருந்த ப்ரூஃபை கேட்காம எடுத்துட்டு இதை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கும் தெரியும்னு ஒரு மாதிரி கோவமா பேசுறான். டியோட குணத்துல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. அடுத்த ஷாட் அயாகன் சிட்டில காட்டுறாங்க. அராக்னிட் ஆல்பா ட்ரெயினை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. சென்டினல், நீ ஒரு துரோகி. பிரைம்ஸ் ஆன நீங்கெல்லாம் பாதி நாள் சண்டை போட்டீங்க, மீதி நாள் நேர்மை நாணயம்னு பேசிக்கிட்டே இருந்தீங்க. இனியும் நீங்க பேசுறதெல்லாம் கேட்க முடியாது. உன் கூட அந்த குகையில இருந்தவங்க யாருன்னு சொல்லு. அவங்க தான் உன் தலைவிதியை மாத்த வந்தவங்க. தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொன்னா கேட்டாரா? நீ போய் மத்தவங்களை தேடு. இன்னொரு பக்கம் இவங்களை காட்டுறாங்க. அயக்கான் மக்களை நம்ப வைக்க இந்த வீடியோ ப்ரூஃப் பத்தாது. ஏன்னா அவங்க சென்டினலை ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க. நானும் அவனை அப்படிதான் பார்த்தேன். ஆனா அவன் நம்மளை ஏமாத்திட்டான். இனி எந்த ஒரு தலைவனையும் நம்ப போறது இல்லைன்னு டி சொல்லிட்டு இருக்கான். அப்ப யாரோ இவங்க 4 பேரையும் பிடிச்சிடறாங்க. அடுத்த ஷாட் ஒரு இடத்துல கண் முழிக்கிறாங்க. சைபர்ட்ரோனியன் ஹைகார்டுங்கிற இந்த குரூப் தான் இவங்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஃபிளைட்டா தான் மாறுவாங்க. இவன் தான் இவங்களோட தலைவன் ஸ்டார் ஸ்கிரீன். இவன் ஷாக் வேவ், இவன் சவுண்ட் வேவ். இவங்களும் ஒரு காலத்துல பிரைம்ஸ் கூட சேர்ந்து குவிண்டசான்ஸை எதிர்த்து சண்டை போட்டவங்க தான். சென்டினல் செஞ்ச துரோகமும் அதனால பிரைம்ஸ் இறந்து போன விஷயமும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்னையில இருந்து சென்டினலை எதிர்த்து மறைஞ்சிருந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்களால பெருசா எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியல. ஆமா, நீங்க யாரு, சர்ஃபேஸ்ல என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஒராயன் சென்டினல் மோசமானவன்னு எங்களுக்கும் தெரியும், நாங்களும் உங்க டீம் தான். நாம அயக்கான் சிட்டிக்கு திரும்பி போய் உண்மையை எடுத்து சொல்லி சைபர்ட்ரான் மக்களை ஒன்னா சேர்த்து சென்டினலை எதிர்த்து போராடலாம்னு சொல்றான். சைபர்ட்ரான் மக்களை ஒன்னாக்குறதுலாம் முடியாத காரியம். இங்க வலிமையானவன் என்ன சொல்றானோ அதைத்தான் அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு தலைவன் சொல்றான். அப்படின்னா ஒரு வீணா போன ஷிப்ல மறைஞ்சிருந்து தாக்கியே மாற்றத்தை கொண்டு வருவன்னு சொல்ற நீ எல்லாம் ஒரு தலைவனான்னு டி வேணும்னே நக்கலா பேச, அந்த தலைவனுக்கும் டிக்கும் நடுவுல ஒரு சண்டை வந்துருக்கு.
டி ரொம்பவும் ஆக்ரோஷமா சண்டை போடுறான். அவன் உச்சகட்ட கோவத்துக்கு போகும்போது அவனுக்கே தெரியாம அவன் கையில ஒரு பெரிய கன் உருவாகுது. நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் நான் கருணை காட்டுற கடைசி தடவை. இப்பவே முடிவு பண்ணுங்க, இங்கேயே மறைஞ்சிருந்து இவன் பேச்ச கேட்க போறீங்களா, இல்ல ஏன் கூட சேர்ந்து அயக்கானுக்கு வந்து சென்டினலோட கதையை மொத்தமா முடிக்க போறீங்களா? இந்த ஹைகார்ட் வீரர்களை பொறுத்த வரைக்கும் தலைவனை யார் ஜெயிக்கிறானோ அவன் தான் அடுத்த தலைவன். சோ இவங்க எல்லாரும் D16 தலைவனா ஏத்துக்கிட்டு அவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிடறாங்க. D16 இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறத ஒராயன் கூட இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சரியா அதே நேரம் சென்டினல் டீம் வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்களும் எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா முடிவுல D16B இவங்க 2 பேரையும் சென்டினல் டீம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடிபாடுகள்ல சிக்கி இருந்த ஒராயனை எலிட்டா தான் எழுப்புறா. நடந்த விஷயத்த சொல்றா. ஒராயன் கிட்ட இருந்த ப்ரூஃபும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. இதனால ஒராயன் மனசொடைஞ்சு போய் உட்கார்ந்துடுறான். எலிட்டா தான் ஆறுதலா பேசுறா. இத பாரு ஒராயன், உன்னை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா உன்கிட்ட இருக்க நம்பிக்கை எனக்கு பிடிக்கும். டனல்ல ஜேஸ காப்பாத்தினது, மேட்ரிக்ஸை தேடி அலைஞ்சது, இப்ப இவ்வளவு தூரம் வந்ததுன்னு இது எல்லாமே ஓ நம்பிக்கையால தான் நடந்தது. இப்ப ஒன்னால மட்டும்தான் உன் ஃப்ரெண்ட்ஸையும் அயக்கான் சிட்டியும் காப்பாற்ற முடியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் இவன் நார்மல் ஆகுறான். நம்ம வந்த ட்ரெயின் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், அதை வச்சு நம்ம திரும்பி போயிடலாம். இந்த ஹைகார்ட்ல மீதி இருக்கிறவங்கள நம்ம கூட கூட்டிட்டு போகலான்னு சொல்ல, இந்த சவுண்ட் வேவும் ஷாக் வேவும் நீ சொல்றத நாங்க ஏன் கேட்கணும்னு கேக்குறாங்க. எலிட்டா பொங்குன்னு ஒண்ணு வச்சது சரி, நாங்களும் வரணும் ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் அயக்கான் டவர்ல காட்டுறாங்க. அராக்னிட் குகையில இருந்து தப்பிச்சு போனவங்க யாருன்னு ட்ராக் பண்ணி போகும்போது தான் இந்த ஹைகார்டு எங்க மறைஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பாதி பேரை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த சென்டினல் வழக்கம் போல நல்லவ மாதிரி பேச, நீ ஒரு துரோகி, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு பி சொல்றான். அதனால என்ன, இந்த சைபர்ட்ரானை பொறுத்த வரைக்கும் இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் உண்மை. எல்லாரு கண்ணு முன்னாடியும் நான் ஒன்னு கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் டி கொஞ்சம் கூட பயமே இல்லாம தைரியமா எழுந்து நின்னு, ஓ முன்னாடி என்னால மண்டியிட முடியாது, ஏன்னா நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டேன்னு சொல்றான். அப்படியா? ஓ, நீ மெகட்ரானஸ் பிரைமோட ஃபேனா? ஒத்துக்கிற, அந்த ஆளு திறமசாலி தான். அதனாலதான் அவரை கொன்னதுக்கு அப்புறம் அவரோடக்காக நான் எடுத்துக்கிட்டேன். உனக்கு அவரோட ஸ்டிக்கர் மட்டும் பத்தாது, அதுக்கு மேலையும் வேணும்னு சொல்லி டி துடிக்க துடிக்க மெகட்ரானஸ் உருவத்திலேயே அவன் உடம்புல சூடு வச்சிடறான். அதே நேரம் அயக்கானுக்கு திரும்பி வந்த ஒராயன் மத்த மைனர்ஸை பார்க்க போயிட்டு இருக்கான். இந்த பெரிய ஆபீசர் எல்லா மைனர்ஸையும் மிரட்டிக்கிட்டு இருக்க, ஒராயன் ஒரே குத்துல அவன் கதையை முடிச்சிடறான். ஒராயன் இப்ப ஹைட்டா இருக்கா, அப்கிரேட் ஆயிருக்கா, அவனை பார்த்ததுமே இவங்களுக்கு தெளிவா புரியுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டினல் ஒரு ஏமாத்துக்காரன். நான் சர்ஃபேஸுக்கு போன பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கதான் எனக்கு ஒரு காக் கிடைச்சது, அதனாலதான் அப்கிரேட் ஆனது. நம்ம எல்லாருமே காகோட தான் பிறந்திருக்கோம். ஆனா இந்த சென்டினல் நம்மள அடிமையாக்குறதுக்காகவே நம்ம கிட்ட இருந்து அதை எடுத்திருக்கான்னு நடந்த எல்லா உண்மைகளையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறான். ஒரு உண்மையான டிரான்ஸ்ஃபார்மரை தீர்மானிக்கிறது இந்த காக் மட்டும் இல்ல, அவங்க மனசுல இருக்கிற நம்பிக்கை தான். சென்டினல் நம்ம கிட்ட இருந்து காகை எடுத்திருக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கையை எடுக்க முடியாது. நாம நம்ம எதிர்காலத்துக்காக போராடணும், நம்ம இழந்த சுதந்திரத்துக்காக போராடணும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா போராடினா கண்டிப்பா அவனை ஜெயிக்க முடியும்னு சொல்ல எல்லா மைனர்ஸும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் எலிட்டாவும் மீதி ஹைகார்ட் வீரர்களை ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்துடுறா. இந்த பக்கம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பி அமைதியா இருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் டி மறுபடியும் தைரியமா கெத்தா எழுந்து நிக்கிறான். இதனால கடுப்பான சென்டினல் டியை ஷூட் பண்ண பார்க்கறான். அதே நேரம் எலிட்டா டவரை நோக்கி வரத பார்த்த அராக்னிட் அவளை சமாளிக்க போயிடுறான். அதனால சென்டினல் கவனம் மாறிடுது. சோ இந்த சென்டினல் டீமுக்கும் ஹைகார்ட் டீமுக்கும் இடையில ஒரு பெரிய போரே நடக்குது. ஹைகார்டை சேர்ந்தவங்க கம்மியா தான் இருக்காங்க, அவங்களால சமாளிக்க முடியல. ஆனா அப்பதான் ஒராயன் எல்லா மைனர்ஸையும் கூட்டிட்டு வந்துடுறான். அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த அராக்னிட் ஒராயனை தாக்கி, என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு சொல்லும் போதுதான் நம்மளுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்குது. எலிட்டா அந்த ட்ரெயினை நேரா கொட்டி டவர்ல இடிச்சிடறா. சென்டினலுக்கு அடிபட்டுருது. ஒராயன் மத்தவங்களை தாக்கி டீயை காப்பாற்றான். சவுண்ட் வேவ் அவன் பவரை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த எல்லாரையும் ரிலீஸ் பண்றான். வாவ், எனக்கு பேட்டில் மாஸ்க்லாம் இருக்கு. இவன் என்ன அடிக்கும் போது தானா என்ன கத்தி கையுவான். இந்த சென்டினல் எங்க போனா? டேய் பொடி பசங்களா, உங்களால என்ன ஜெயிக்க முடியும்னு நினைச்சீங்களா? ஆமா, உங்ககிட்ட இருந்து காக்ஸை எடுத்த, குவெண்டசான்ஸுக்கு எனர்ஜான கொடுத்த, உங்களால என்ன செய்ய முடியும்னு எல்லா உண்மையும் அவன் வாயாலேயே ஒத்துக்கிறான். ஆனா கொஞ்சம் கூட பயமே இல்லாம இவங்களை அட்டாக் பண்றான்.
நம்ம அராக்னிட பிடிச்சாகணும், அவகிட்ட எல்லா மெமரியும் இருக்கு. சரி, இதை நான் பாத்துக்கிறேன். எலிட்டா அவளை ரொம்ப அடிச்சிடாத, அவ மெமரி தான் முக்கியம். அவளை பிராட்காஸ்டிங் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. சரி சரி, நான் அவளை கொஞ்சமா தான் அடிக்கிறேன். பிராட்காஸ்டிங் ஸ்டேஷனுக்கு வந்த பி எல்லாத்தையும் கண்ணாபிரான்னு அடிச்சு வரைகிறா. பி என்ன பண்ற? இவங்க எல்லாம் கேட்டவங்க இல்ல. ஒராயன் சிட்டி முழுக்க இருக்கிற எல்லா அனௌன்ஸ்மெண்ட் ஸ்கிரீனையும் லைவா மாத்துறான். அராக்னிடோட மெமரியை யூஸ் பண்ணி சென்டினல் இதுவரைக்கும் அவன் செய்த எல்லா தவறுகளையும் அவனே அவன் வாயால ஒத்துக்கிட்ட எல்லா வீடியோஸையும் லைவா டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, பொதுமக்கள் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. ஒராயன் அவன் நினைச்ச மாதிரியே சென்டினல் பிரைம் ஒரு துரோகின்னு எல்லாருக்கும் நிரூபிச்சிட்டான். இருந்தாலும் நம்ம டி அவனை கொன்னே தீரணும்னு ரொம்பவும் ஆக்ரோஷமா தாக்குறான். கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சென்டினல் அவன் பவர் தீர்ந்து போய் தப்பிச்சு போக முடியாம வசமா மாட்டிக்கிறான். டி அவனை கொல்ல வரும்போது ஒராயன் தடுத்துறான். டி கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. நீ அவனை கொண்டு கொலகாரனாகணும்னு அவசியமே இல்லை. அப்படி செஞ்சா சென்டினலுக்கும் உனக்கும் வித்தியாசமே இருக்காது. இருந்தாலும் சென்டினல் செஞ்ச துரோகத்தை டியால ஏத்துக்கவே முடியல. என்ன தடுக்காதன்னு ஒராயனையே அடிச்சுட்டு மறுபடியும் ஷூட் பண்றான். ஒராயன் மறுபடியும் குறுக்கல வந்துடுறான். இவ்வளவு நாளா பல விஷயங்கள்ல இருந்து ஒராயனை டி தான் காப்பாத்தலாம். ஆனா இந்த தடவை இனிமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி தன்னோட நண்பனை தெரிஞ்சே சாக விட்டுறான். டியோட கண்கள் ஆரஞ்சுல இருந்து ரெட்டா மாறுது. சோ இப்ப அவன் ரொம்ப கொடூரமானவனா மாறிட்டான். ஒராயன் அதல பாதாளத்துல ரொம்ப நேரமா விழுந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அவன் சைபர்ட்ரானோட மையப்பகுதி வரைக்கும் போயிட்டான். இன்னொரு பக்கம் டியோ அவன் வெறிய அடங்குற அளவுக்கு சென்டினலை கொடூரமா கொண்டு அவனை ரெண்டா பிச்சு போட்டுறான். அவங்கிட்ட இருந்த மெகட்ரானஸ் பிரைமோட காக பிச்சு எடுத்து இனி இவன் எந்த தலைவனையும் நம்ப போறது இல்லைங்கிறதுனால தன்னைத்தானே ஒரு தலைவனா அறிவிச்சு ஏன் பின்னாடி வாங்கன்னு கூப்பிடுறான். பாதி பேர் அவன் சொல்றதை ஏத்துக்கவும் செய்றாங்க. இங்கதான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தன்னைத்தானே சைபர்ட்ரான் கிரகமா மாத்திக்கிட்ட பிரைமஸோட ஆன்மா இருக்கு. இறந்து போன 13 பிரைம்ஸோட ஆன்மாக்களும் கூட இங்கதான் இருக்காங்க. நல்ல காரணத்துக்காக ஒராயன் செஞ்ச தியாகத்தையும் தன்னுடைய மக்களுக்காக யோசிக்கிற ஒரு நல்ல தலைவனுக்கான குணத்தையும் பாராட்டி மேட்ரிக்ஸை வச்சுக்கிற தகுதி உனக்கு இருக்கு, இனி நீதான் சைபர்ட்ரானோட எதிர்காலம்னு சொல்லி அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை ஒராயனுக்கு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் டி அந்த மெகட்ரானஸ் பிரைமோட காக அவன் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னைத்தானே மெகட்ரான் அனௌன்ஸ் பண்றான். இவங்க மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கிற ஒராயனை ஆப்டிமஸ் பிரைம்னு அறிவிக்கிறாங்க. மெகட்ரான் பொதுமக்களுக்கு ஆபத்து வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சென்டினல் பிரைம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அழிக்க ஆரம்பிக்கிறான். எலிட்டாவும் பியும் அவனை அமைதியா இருந்து தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவன் அடங்குற மாதிரியே இல்ல. அப்பதான் நம்மாலு மேல பறந்து வந்து முதல் முறையா ஆப்டிமஸ் பிரைமா கெத்தான ஒரு என்ட்ரி கொடுக்குறான். நம்ம இதை சேர்ந்து செஞ்சிருக்கணும்னு ஆப்டிமஸ் சொல்ல என் பாதையில வர்றவங்க யாரா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி மெகட்ரான் ஆப்டிமஸை தாக்க ஆரம்பிச்சான். ஆப்டிமஸும் மெகட்ரானை தடுக்க தான் பாக்குறான். ஆனா அவன் அடங்குற மாதிரியே. ஆப்டிமஸ் மேட்ரிக்ஸோட பவரை யூஸ் பண்ணி புது வெப்பனை உருவாக்குறான். அதை வச்சு எல்லாரையும் ஈஸியா சமாளிக்கிறான். முன்ன இருந்ததை விட ஆப்டிமஸ் இப்ப ரொம்பவும் பலசாலியா மாறிட்டான். அந்த வெப்பனை யூஸ் பண்ணி மெகட்ரான் கையில இருந்த அந்த பெரிய கன்னையே கட் பண்ணிடுறான். நம்ம உலகத்தை மாத்துறதுக்கான மாபெரும் சக்தி நமக்கு கிடைச்சது. ஆனா நீ அதை அழிக்க பயன்படுத்துற. சென்டினல் மாதிரியே நீ சைபர்ட்ரான் மக்களையும் ஏமாத்திட்ட, என்னையும் ஏமாத்திட்ட. உனக்கு சப்போர்ட் பண்ற ஹைகார்டை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிடு. அயக்கான் நகரத்துல இனி உனக்கு இடமே இல்லை. இது இன்னும் முடியல பிரைம்னு சொல்லிட்டு மெகட்ரான் அங்கிருந்து போயிடுறான். ஹைகார்டும் கூடவே போயிடுறாங்க. ஒரு நல்ல நண்பனுக்கும் எதிரிக்கும் இருக்கிற வித்தியாசம் நான் நினைச்ச மாதிரி இல்லை. ஒன்ஸ் மாறிட்டா அது அவ்வளவுதான். ஏன்னா சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிரந்தரமானது. ஆப்டிமஸ் பிரைம் முதல் தடவையா ஒராயனும் D16 மீட் பண்ணிக்கிட்ட அந்த நினைவுகளை யோசிச்சு பாக்குறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போன்னு முதல் நாளே சொல்லிக்கிட்டாங்க. ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. சைபர்ட்ரானுக்கு ஒரு புது தலைவர் கிடைச்சிட்டாரு போல. ஆமா, உன்னையும் நான் மேஜர் எலிட்டாவா ப்ரமோட் பண்றேன். அப்புறம் பி, எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும். ஆப்டிமஸ் பிரைம் அந்த மேட்ரிக்ஸை வெளியில எடுத்து காமிச்சதும் மொத்த சைபர்ட்ரானுக்கும் பழையபடி எனர்ஜான் தானாவே ஃப்ளோ ஆகுது.
இனி எனர்ஜானுக்காக யாரும் மைனிங் வேலை பார்க்க தேவையில்லை, எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கைய சுதந்திரமா வாழலாம். சைபர்ட்ரான்ல இருக்கிற எல்லாருக்குமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு திரும்பவும் கிடைச்சிருக்கு. சோ எல்லாருமே இப்ப அப்கிரேட் ஆகுறாங்க, எல்லாராலையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியும். இப்பதான் இங்க இருக்கிற எல்லாருமே முழுசா டிரான்ஸ்ஃபார்மர்ஸா மாறுறாங்க. இப்ப ஆப்டிமஸ் பிரைம் குவிண்டசான்ஸ்க்கு ஒரு வார்னிங் மெசேஜ் அனுப்புறான். இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், நாங்க எல்லாருமே ஒண்ணுதான். இனி சைபர்ட்ரானுக்கு திரும்பி வந்தா நானும் என் ஆட்டோபாட்ஸும் தயாரா இருப்போம். நான் தான் ஆப்டிமஸ் பிரைம். கைஸ், எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கும் கத்திக்கை கிடைச்சிருக்கு, நீங்களே பாருங்க. போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஆப்டிமஸ் பிரைம் எப்படி அவனோட சப்போர்ட்டர்ஸ ஆட்டோபாட்ஸ் அனௌன்ஸ் பண்ணானோ, அதே மாதிரி மெகட்ரான் இவனோட டீமை டிசெப்டிகான்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.